ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது விஷயம், நம்ம வந்து ஓப்பன் வெப் யூஐக்கு போயிடலாம். இதுக்கான ஒரு டெடிகேட்டடான வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுக்கு போய்க்கோங்க. ஸோ ஓப்பன் வெப் யூஐ பேசிக்காக என்ன பண்ணுன்னா, நமக்கு வந்து நம்மளோட லோக்கல் எல்எல்எம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம ஒலாமா யூஸ் பண்ணி லோக்கல் எல்எல்எம்ஸை டவுன்லோட் பண்ணி எந்த டாப் நாச் எல்எல்எம் வேணால் நம்மளோட மஷின்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டா நம்ம லேப்டாப்பை விட்டு எங்கேயுமே போகாது. இப்போது நீங்கள் வந்து ஒரு கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸில் வந்து நிறைய கொஷின்ஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த இதை தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு வந்து நீங்கள் இன்டர்நெட் ஆக்சஸ் தேவையில்லை, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் அப்லோட் பண்ணிக்கலாம், எந்த டாக்குமெண்ட் வேணால் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி சேஃப் மெத்தட். ஸோ அதனால தான் இந்த டூலை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் ரொம்ப ஈஸி இதை வந்து செட்டப் பண்ணுறது. ஸோ இதை வந்து செட்டப் பண்ணுறதுக்கு நீங்கள் கிட்ஹப்க்கு போய்க்கோங்க. ஃபுல் வீடியோ இருக்குது, நான் இப்போ சும்மா ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ பிப் இன்ஸ்டால் இந்த ஓப்பன் வெப் யூஐ இதை டெர்மினலில் போட்டு அதுக்கடுத்து சர்வ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8080 சொல்லிட்டு ஒரு லோக்கல் போர்ட்டலில் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் இம்பார்ட்டண்டான ஸ்டெப் அது. இப்போ நீங்கள் என்ன பண்ணால், இங்கே வந்து ஒர்க் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒர்க் ஸ்பேஸ்க்கு போய்க்கோங்க. ஒர்க் ஸ்பேஸ்க்கு போயிட்டு இங்கே நாலேஜ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டிக்குன்னு ஒரு கலெக்ஷன் வச்சுருக்கேன், புக்ஸ்க்குன்னு ஒரு கலெக்ஷன் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த புக்ஸை டேப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே வந்து நான் சொன்ன மாதிரி அட்டாமிக் ஹேபிட் இந்த மாதிரி நிறைய புக்ஸை வந்து கொடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நிறைய பேஜஸ் இருக்கும், ஒரு 100-150 பேஜஸ்க்கெல்லாம் இருக்கும். ஸோ அந்த புக்ஸை வந்து நம்ம சம்மரைஸ் பண்ணிக்கலாம் எல்எல்எம்ஸ் வச்சு, லோக்கல் எல்எல்எம்ஸ் வச்சு. ஸோ எவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் வந்து ஒரு 300-500 எவ்வளோ பேஜஸ் வேணால் இருந்துட்டு போகுது, நீங்கள் வந்து ஈஸியாக அதை வந்து சாப்டர் வைஸாக சம்மரைஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, இல்லை காலேஜ் படிக்கிறீங்களா, இல்லை ஏதோ ஒரு யூபிஎஸ்சிக்கோ இல்லை ஏதோ ஒரு எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா, இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு இன்ட்ராக்டிவ் என்விரான்மெண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ வாங்க அது